கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவாராக. இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி யாத்ராம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். யாத்ராம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதுல முதல் பகுதி. மோசே பெரியவனான காலத்தில் மோசே பெரியவனான காலத்தில். அன்பார்ந்தவர்களே, கல்லூரியில் படிக்கும்போது இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு வாலிபன் துவக்கத்திலிருந்தே அதிவேகமாக செயல்பட்டான். பல மிஷனரிகளின் வல்லமையான சுய சரித்திரத்தை படிக்க நேர்ந்த அவன் தானும் கிறிஸ்துவுக்காக சாதனை படைக்க விரும்பினான். இயேசுவின் அற்புதங்களை குறித்து வல்லமையாக பேசி பல வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் நேராக நடத்த முடியும் என்று அவன் நம்பினான். உடனே அவன் செயல்படவும் ஆரம்பித்தான். ஆனால் அவனுடைய முயற்சி துவக்கத்திலேயே சோர்வுகளை கண்டது. சுவிசேஷத்தை சரியாக சொல்லத் தெரியாததாலும் உணர்ச்சி வசப்படுதலே மிஞ்சி நின்றதாலும் எதிர்கேள்விகளுக்கு பதிலளிக்க இயலாததாலும் அவனை பலர் கேலி பேசவும் கிண்டல் அடிக்கவும் செய்தது அவனுக்கு மன சோர்வடைய வைத்தது. அந்த வாலிபனின் ஆசையும் ஆர்வமும் மெச்சிக்கொள்ளத்தக்கது. ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. தான் சரியாக கர்த்தரை அறிந்து சில அனுபவங்களை பெறுவதற்கு முன்னரே அவன் செயல்பட ஆரம்பித்ததாலேயே பிரச்சனை ஏற்பட்டது. மோசேயும் இப்படித்தான் செயல்பட்டான். தன்னுடைய இனத்தை சேர்ந்த மக்கள் துன்புறுவதைக் கண்டு அவன் இப்பொழுதே இங்கேயே அவர்களை நான் விடுவிக்க வேண்டும் என்று ஓடினான். ஆனால் அந்த ஆர்வமும் வாஞ்சையும் தோல்வியில் முடிந்தது. அதிக வேகம் அதிக மனசோர்வையை கொண்டு வந்தது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய நல்ல வாஞ்சைகளை நிச்சயம் கனப்படுத்தி அவர் நிறைவேற்றுவார். ஆனால் நாம் சுய தூண்டுதல்களை சார்ந்து செயல்படாமல் தேவனுடைய சித்தம் சார்ந்து செயல்பட வேண்டியது அவசியம். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. தேவன் முதலாவது நம்மை பயிற்றுவித்தது. தேவன் நம்மை பயிற்றுவித்து பலப்படுத்தி பக்குவப்படுத்தி தான் பிறருக்கு பயன்பட செய்கின்றார். இதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அவசரமான காரியம், அவசரம், எதிலுமே அவசரம். மோசே பெரியவனானது உண்மைதான், அரண்மனையில வளர்ந்தது உண்மைதான். ஆனா அங்கே முதலாவது 2 பேர் சண்டையிடும்போது ஒருவனை வெட்டி பூமிக்கு அடியில் புதைக்கிறான். அது எகிப்தியர்கள். 2வது நாளாக ஒருவருக்கு ஒரு சண்டை போடுறாங்க 2 பேர். அது 2 எபிரெயர்கள். இப்ப அவங்கள சண்டை போடாம சமாதானப்படுத்தி விடுவிக்கணும். இப்ப அவனால முடியல. ஏன்னா அவங்க 2 பேரும் சொல்றாங்க, நேற்று அந்த எகிப்தியனை வெட்டி முக்குனது போல எங்களை செய்ய பார்க்கிறாயோ? எங்கள் மேல் உன்னை அதிகாரியா வைத்தது யார்? அப்படின்னு இந்த விஷயம் பார்வோனுக்கு தெரிந்து போகிறது. பார்வோன் மோசேய கொலை செய்ய தேடுறான். மோசே இப்போ அரண்மனையிலிருந்து எகிப்திலிருந்து வெளியேற வேண்டியிருக்கு. அவசரப்பட்டு செய்கிறதுனால
நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அவசர புத்தி ஆத்திரம் மட்டும். அப்படின்னா, அந்த ஆத்திரம் தீருகிறது தான். அப்புறம் அது பிரயோஜனமா இருக்காது. எந்த ஒரு காரியத்திலயும் நாம் அவசரப்படக்கூடாது. நமக்கு அதுல அனுபவம் இருக்காது. இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும். நான் ஒரு காரியத்தில பூரணப்படாமல், நான் இன்னொருக்கு ஒரு இத கற்றுக் கொடுக்க முடியாது. அது சுவிசேஷம் அறிவித்தாலும் சரி, அல்லது யாருக்காவது நல்ல ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்றாலும் சரி, எனக்கு ஒரு அனுபவம் இருக்கணும். அதுக்கு ஒரு காலம் இருக்கு. ஒரு காரியத்தை செய்ய முற்பட்டாலும், அதுக்கு ஒரு பக்குவப்பட்ட மனம் அவசியம். அநேக பேருடைய வாழ்க்கையில அவசரம், அவருடைய வாழ்க்கையில பின்பகுதி பாதிப்பு இருக்கு. தாவீது ஒரு முறை ஒரு தவறு செய்தார். அது எல்லாத்துக்கும் தெரிந்த உண்மை. உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளை எடுத்துக்கொண்டதும், உரியாவை பட்டயத்தினால் மடிவித்ததும், இது தாவீது ரொம்ப தீவிரமா செய்தான். அவசரமா செய்தான். கடைசியில நடக்கிறது என்ன? தேவன் அதை கவனித்தார். நார்த்தான் தீர்க்கதரிசியை அனுப்பி ஒரு சிறு கதையை சொல்லி முடிக்கவும், அந்த சம்பவத்துக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும். அப்போ தாவீது அந்த வசனம் சொல்லுது 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல 5ல இருந்து வாசிக்கும்போது, அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி, நாத்தானை பார்த்து இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரவனாய் இருக்கிறான் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றான் அப்படிங்க. அவன் இரக்கமற்றவனாய் இருந்தது இந்த காரியத்தை செய்தபடினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தினையாய் திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். அவனுடைய தீர்ப்பு ராஜா இல்ல தீர்ப்பு இல்ல. அவசரப்பட்டு தீர்ப்ப சொல்லியாச்சு. இப்ப அந்த இடத்துல யார் அந்த ராஜா? யார் அந்த தரித்திரன்? அப்படிங்கிற அந்த கதைக்கு உள் உவமானங்கள அவன் அறிஞ்சுக்கல. அதனால தீர்ப்பு சொல்லியாச்சு. சொன்னது நிமித்தம் அவன் குடும்பத்துல 4 பேர் அவுட்டு. 1 அவனுடைய மகள் தாமார். 2வதாக அம்னோன். 3வது அவனுடைய மறுமனையாட்டிகள். 4வது அப்சலோம். என்றைக்குமே அவசரப்பட்டு பேசக்கூடாது. அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. அவசர பிரயாணம் இருக்கக்கூடாது. ஏன்னா, எதுல அவசரப்படணும், எதுல அவசரப்படக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அவசரப்படும்போது பின்விளைவு தான். நான் பெரிய ஆள் ஆயிட்டேன், நான் வாலிபன் ஆயிட்டேன், எனக்கு எல்லா அனுபவம் இருக்கு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. எதுல அனுபவப்படணுமோ, அதுல அனுபவப்படாத வரைக்கும் நாம சின்ன பிள்ளை தான். வயசு வேணா 50 போயிருக்கலாம். ஒரு 40 போயிருக்கலாம், 60 போயிருக்கலாம். அனுபவம், ஒரு பக்குவப்பட்ட நிலைமை நமக்கு அவசியம். எதிலயுமே நம்முடைய வாழ்க்கையில நாம் அவசரம் படும்போது, நம்முடைய ஸ்தானத்தை இழக்க வேண்டி வரும். நம்முடைய உறவுகளை இழக்க வேண்டி வரும். உயிர் இழக்க வேண்டி வரும். ப்ராப்பர்ட்டி இழக்க வேண்டி வரும். வேலை இழக்க வேண்டி வரும். குடும்ப வாழ்க்கை இழக்க வேண்டி வரும். இப்படி சொல்லிட்டே போலாம். அவசரப்பட்டு வாயின் வார்த்தை விட்டுறது. ஒரு வாயின் வார்த்தை அவசரப்பட்டு போட்டுட்டான் அப்படின்னா, அவ்வளோதான். அப்ப என்ன செய்ய? அவசரப்பட்டு பேசிறக்கூடாது. ஐயோ! பின்னாடி அவங்க சொல்லுவாங்க, நான் தெரியாமலா பேசிட்டேன், அவசரப்பட்டுட்டேன் அப்படிம்பாங்க. அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பேசுன விழுந்தான். வார்த்தை விழுந்தது தான். அது வாழ்க்கையை சீரழிச்சிடும். சின்னபனமா சிதறிரும். இறுதி நொறுங்கும், உடையும். மனவேதனைகள் காணப்படும். இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிட்டுதே ஒரே வார்த்தையில அப்படிங்கிற சூழ்நிலை வரும். கணவன் மனைவிக்குள்ள வரும். இத நிதானிக்கணும். இதுல ரொம்ப பொறுமையா இருக்கணும். ஒரு அருமையான குடும்பத்தை எனக்கு தெரியும். அந்த மனைவியானவள் அடிக்கடி
எனக்கு டைவர்ஸ் கொடு, டைவர்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி அந்த கணவன் அதுக்கு இடம் கொடுக்காதபடி, அந்த கணவன் தன்னுடைய வாழ்க்கையில சிறு வயசுல ரொம்ப பாடுகளும், கஷ்டங்களையும் அனுபவித்து வந்ததுனால, பக்குவப்பட்டதுனால, டைவர்ஸ் கொடுக்காம வாழ்க்கை கொண்டு போயிட்டு இருந்தார். கடைசியில ஒரு நாள் கணவன் மேல உள்ள வெறுப்புல அந்த அம்மா வார்த்தைய விட்டுட்டு, அதுல பிளவுகள், பிரிவினைகள். இதே போல வேலையில அவசரப்பட்டு பேசிருவோம். வேலைய இழக்க வேண்டி வரும். குடும்ப வாழ்க்கைய இழக்க வேண்டி வரும். அன்பார்ந்தவர்களே, உங்கள் வாழ்க்கையில நீங்க பெரியவங்களா இருக்கலாம். ஆனா நீங்க செய்ய வேண்டிய காரியத்துல பக்குவம் இல்லாம இருக்கலாம். பக்குவம் அடையாம இருக்கலாம். பக்குவப்படுத்தாதவர்கள் ஒரு காரியத்தை பேசி அவசரப்பட்டு பின்னாடி மனவேதனைப்படணும். அவசரப்படக்கூடாது. துணையாக இருக்கும் மனிதர்கள் விலகும்போது தான் தேவன் மட்டுமே நம்முடைய நீங்காத நிலையான துணை என்பது நிரூபணமாகிறது. நல்லா கவனிங்க. துணையாக இருக்கும் மனிதர்கள் நம்மை விட்டு விலகும்போது தான் தேவன் மட்டுமே நம்முடைய நீங்காத நிலையான துணை என்பது நிரூபணமாகிறது. அதனால எந்த ஒரு காரியத்திலையும் அவசரப்பட்டு பேசாதங்க, அவசரப்பட்டு செய்யாதங்க, அவசரப்பட்டு போகாதங்க, அவசரப்படாதீர்கள். தாமதம், நிதானம், பொறுமை, அமைதி, சாந்தம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.